அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் முன்னாடி பார்த்த கிளிப்பிங் வந்து வெளியில் எடுத்தது. செம்ம காற்று, மழை வர மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு சின்னதாக ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு இருந்தேன். மார்னிங் ஆஃப்டர்நூன் மாதிரி ரொம்ப பிஸியாக போகாத ஈவினிங் ரொட்டீன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். டீலாம் போட்டு எடுத்துக்கிட்டு அம்மா கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். அம்மா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே அப்படியே டீ குடித்தோம். அம்மா நல்லா பூ கட்டுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பூ கட்டுவாங்க. சரி, அதை சின்ன கிளிப்பிங் எடுத்தேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே பாப்பா தூங்கிடுவா. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் முதல்ல கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாண்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் பண்ணி தான் ஹோம் ஒர்க்லாம். அவங்க மாமா வந்தான்னு சொல்லிட்டு அவங்க மாமா கூட ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா. இந்த பில்லோ வந்து சென்னை சில்கில் வாங்கினது, சோஃபா பில்லோ. இது ரொம்ப நல்லா இருக்குது. வாஷிங் மிஷினில் கூட போட்டு நல்லா வாஷ் பண்ண முடியுது. ஆனால் இதில் இருக்க ஒரு ட்ராபேக் என்னென்னா, அவங்க போட்டுக்க அந்த ரேட் டேக்கில் இருக்க பின் அது ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதை கழட்டுறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. அதை எப்போயோ வாங்கிட்டு வந்தது, அதை இன்றைக்கி தான் எடுத்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஈவினிங் ஹோம் ஒர்க் டைம் தான். ஹோம் ஒர்க்கில் வந்து அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு ஸ்டெயினும் கொடுக்க மாட்டாள். அவள் பாட்டுக்கு ஹோம் ஒர்க்கை பண்ணிவிடுவா. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தான். ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அவங்க பாட்டுக்கு அவங்க ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எந்த பேஜில் என்ன ஹோம் ஒர்க் மட்டும் அவங்களுக்கு முன்னாடி சொன்னால் மட்டும் போதும். ஹோம் ஒர்க் முடித்தோடனே அவங்களுக்கு ஜூஸ் டைம். 7 o'clock போல் அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துருவேன். எப்போவுமே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் கொடுப்பேன். அது ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. பட் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸாக குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 8:30 போல் டின்னர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜூஸாக கொடுத்துட்றது. அதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். இந்த பாட்டில் வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோம் ஒர்க் முடிக்கும் போது கரெக்டாக அந்த ஜூஸையும் அவங்களுக்கு கொடுத்துருவேன். கொடுத்துட்டேன்னா அவங்க அப்படியே ஹோம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே குடிச்சிருவாங்க. ஒர்க் முடித்தோடனே சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. நாளைக்கு அவங்க ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெஸ் கோட் வந்து ப்ரௌன்னு சொல்லிட்டாங்க. அது எந்த கவுன் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவளோட பர்த்டே டேஸ் வந்து யூனிகார்ன் கான்செப்டில் எடுத்திருந்தோம். அந்த ட்ரெஸ் தான் நான் அவளுக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். அது என்ன காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனாக. இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இப்படி ஒரு செலிப்ரேஷன் இருக்குங்கிறது எனக்கு இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அவங்க ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது எல்கேஜி யூகேஜிக்கு மட்டும் அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது கம்மிங் அப் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டா டின்னர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவி வச்சிடலாம் பார்த்தா அந்த ட்ரே ஃபுல்லாக ஜாமாவாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் கழுவுறதை விட பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தை எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது தான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு டொமேட்டோ சட்னி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது. A few moments later.
அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.